Praise Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் தேவாதி தேவனை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அற்புதமான நாளுக்காக நேரத்திற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரை நடத்தின தெய்வம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இனிமேலும் நடத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருப்பதற்காய் நன்றி. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா நீர் கொடுத்த ஜீவனுக்காக, பலத்திற்காக, சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, நன்மைகளுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தகப்பன் அப்பா எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதுமே எங்களையே நினைத்து கொண்டிருக்கிற என் தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆண்டவரே. மறவாமல் நினைக்கும் தெய்வமே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. யார் மறந்தாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களை மறவாத தெய்வம் நீர் உண்டுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தை கொடுத்து எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன், எங்களை ஆண்டவரே ஆற்றி தேற்றுகிற தேவன் அப்பா நீங்க. அப்பா உம்மை போல் இந்த உலகத்துல ஆண்டவரே ஒருவரும் இல்லையே சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. கரங்களை உயர்த்தி சொல்வோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ராஜா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வாழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வாழுவாமல் காத்தீரையா.
என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. சொல்லுமா, எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. ஆமெனப்பா. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. உணர்ந்து சொல்லுங்க. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. சுவே, நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. ராஜா ராஜா, நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அப்பா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ராஜா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அப்பா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ராஜா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அப்பா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா உமக்கு நன்றி. ஒரு நாளும் எங்களை மறவாத தெய்வம். நாங்கள் எத்தனை பாக்கியம் உள்ளவர்கள் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன். எதிர்காலம் உம் கையிலே, இந்த பயம் யாவும் நீங்கியதே. அநேக நேரத்துல நம்மளுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய பயம் வருதில்ல. பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து பயங்கரமான ஒரு பயத்தோடு நம்ம வந்திருக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் என் கரத்துல வைத்து விட மகளே. நான் தான் உன் பக்கத்துல இருக்கனே. உன்னை அழைத்து, உன்னை அபிஷேகித்து, உன்னை பரிசுத்தப்படுத்தி, உன்னை பாதுகாத்து, உன்னை வழிநடத்தி வந்த தெய்வம் நான் உன் பக்கத்துல இருக்கனே. நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் பயப்படுற? அநேக காரியங்களை குறித்து மாத்தால பார்த்து நீ கவலைப்படுறனாரு. நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து பயப்படுற? ஹல்லேலூயா. பயப்படாத, நான் உன் கூடயே தான் இருக்கேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, எதிர்காலம் உம் கையிலே, இந்த பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக
இருக்கின்றீரே. உணர்ந்து சொல்வோமா? நீரின் பக்கத்தில் ஏசப்பா நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அப்பா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்றால் அது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. எத்தனை நல்ல தெய்வம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? அப்பா ஸ்தோத்திரம். எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்து கர்த்தர் எங்களை நடத்திட்டு வர்றீங்கப்பா. அப்பா கோடி 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 நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா கண்ணின் மணி போல காப்பவரே, தோளின் மீது சுமப்பவரே, எங்கள் துணையாக நிற்பவரே. அப்பா நீர் ஒருவரே. என் ஏசப்பா நீங்க ஒருவரே அப்பா. ஏன்னா நீங்க எங்களை அழைத்தவர், எங்களை தெரிந்தெடுத்தவர் அப்பா, இதுவரை நடத்தி வந்தவர் அப்பா, இனியும் நடத்துவீங்க. தகப்பன் வீட்டிற்கு கொண்டு சேர்க்கும் வரை கர்த்தர் எங்களை ஆண்டவரே அப்பா கரம் பிடித்து நடத்துவீங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கலாம், நம்ம கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போது, நம்ம பிரச்சனையில இருக்கும் போது, நம்ம போது கர்த்தர் தூரமா நிக்கிறார்னு இல்ல, ஆண்டவர் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் கூடே தான் இருக்கிறார். கஷ்டத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் நம்மளுக்கு பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறார், ஆறுதல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாத தேவன். யோசேப்போடு போத்திபார் வீட்டுல இருக்கும் போதும் கூட தான் இருந்தாரு, சிறைச்சாலையில இருக்கும் போதும் கூட தான் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட இருந்து நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன். இன்னும் கொஞ்ச காலம்தான் மகளே, இன்னும் கொஞ்ச காலம்தான், இது கடந்து போயிடும். என்னுடைய பலத்தினால உன்னை கடக்க வைப்பேன் என்று கர்த்தர் வைராக்கியமாய் நம்ம கூட தான் இருக்கார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஒரு நிமிஷம் கூட நம்மை விட்டு விலகாத தேவன். ஹல்லேலூயா. லாசரு மரித்த போது எல்லாரும் அழுகுறாங்களே, அடுத்த நிமிஷம் நம்ம எழுப்ப போறோம்னு ஆண்டவருக்கு தெரிந்தோம். அவர்களுடைய அழுகையை பார்த்து, கண்ணீரை பார்த்து ஆண்டவரும் கண்ணீர் வர்றார் இல்ல. நம்ம கஷ்டப்படுறத பார்த்து ஆண்டவரும் கண்ணீர் வர்றார். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் என் பிள்ளை இன்னும் விசுவாசம் இல்லை, ஏன் இன்னும் என்னை விசுவாசிக்க மாட்டேங்குது, ஏன் இன்னும் புலம்புது, ஏன் இன்னும் அழுகுது? நான் தான் கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கேனே, வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டே இருக்கேனே, அப்புறம் ஏன் என் பிள்ளை அழுகுதுன்னு சொல்லி ஆண்டவர் அதை நினைத்தும் அழுவார். உண்மை அதுதான். அப்பேற்பட்ட நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்வோம், நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே, நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே,
நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே, கண்ணின் மணி போல காப்பவர், தோள் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோள் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. அளித்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நான் தவறும் போது எனக்காய் தவிப்பவர் நீரே, நான் குழம்பும் போது குரல் கொடுப்பவரும் நீரே. நான் தவறும் போது எனக்காய் தவிப்பவர் நீரே, நான் குழம்பும் போது குரல் கொடுப்பவரும் நீரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோள் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோள் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா. நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே, நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. சொல்லுங்க. நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே, நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோள் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோள் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. 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 இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு 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 நன்றியோடு
கொடு. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமையை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களை அழைத்த தேவன் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல காப்பவர், தோள் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோள் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே இயேசுவே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்தவர் நிச்சயம் கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கரத்தை பிடித்த தேவன் ஒரு நாளும் கரத்தை அவர் விடுவதே இல்லை. கரை நிச்சயமாய் சேர்ப்பார். நம்ம குடும்பத்தை கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு காலை வேளையில ஹல்லேலூயா. அப்பா நீர் நல்லவர், அப்பா நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். அப்பா ஸ்தோத்திரம். உடைய கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் உள்ளது அப்பா. சந்ததி சந்ததியாய் உடைய கிருபை என்றென்றும் உள்ளது அப்பா. நன்றியோடு இந்த காலை வேளையில உம்மை துதித்து மகிழ்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து உடைய சட்டை நிழலிலே மறைத்து அப்பா ஒவ்வொரு நொடியும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க வைத்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. உம்முடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீதியான நேரத்தையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். அப்படி நம்ம ஜெபிக்கலாம். நம்ம அற்புதமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசின ஆண்டவர் நடத்துகிற காரியம் ரொம்ப ஆச்சரியமானது. இந்த ஒரு மணி நேரம் ஜெபம் அநேகருக்கு அது பிரயோஜனமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தரோடு கூட உறவாட 5 நிமிடம் 10 நிமிடம் ஜெபித்தவர்கள் எல்லாம் 1 மணி நேரம் 10 சாட்சிகள், அநேக சாட்சிகளை இப்ப இந்த 3 நாள் நம்ம ஜெபத்திலேயே ஆண்டவர் வந்து அற்புதமாய் நடத்தி காண்பித்திருக்கிறார். அநேகரோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்துறார். ஆமென். ஜெபிப்பதற்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் ஆண்டவர் வந்து கிருபையையும் உற்சாகத்தையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதற்காக நம்ம நன்றி சொல்லிட்டு இன்னும் அதிகமாய் தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இந்த கடைசி நாட்கள் அவருடையவர்களை கர்த்தர் அவரிடமாய் சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட வைத்துக் கொள்கிறார். இன்னும் அநேக அற்புதங்கள் நடக்கணும். ஆண்டவர் இன்னும் பேசணும். மீதி உள்ள நாட்களை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பலனை கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் உண்மையும் உத்தமமாய் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அப்பேற்பட்ட கிருபையை தேவன் இன்னும் கொடுக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? சிஸ்டர் பியூலா ஜாஸ்கர் அவர்கள் ஜெபிப்பார். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா, துதிக்கிறப்பா. ஆண்டவரே நீர் கிருபையாய் கொடுத்து இந்த நல்ல கர்த்தாவே புதிய காலை வேலைக்காய் நன்றி கர்த்தாவே. இசப்பா சென்று போன இரவு முழுவதாப்பா எங்களை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து நல்ல சுகமான தூக்கத்தை கொடுத்து இந்த காலை பொழுதுல கர்த்தாவே முதலாவது உங்க பாதத்துல வந்து உங்களை அப்பான்னு கூப்பிடுவதற்கு எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இந்த அபாக்கா ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே இயேசப்பா நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த 52 நாள் தொடர் சங்கிலி ஜெபத்துக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. கொடான கொடி நன்றி அப்பா. ஆண்டவரே 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கர்த்தாவே நீர் அப்பா எங்களை பார்த்து ஆண்டவரே நீர் கேட்கிறீரப்பா. ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த ஜெபத்துக்காக நன்றி ஆண்டவரே. கொடான கொடி நன்றியப்பா, கொடான கொடி நன்றியப்பா. ஏசப்பா நாங்க கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஜெபத்துல இணையாமல் இருந்தா கூட இவ்வளவு நேரம் நாங்க ஜெபிக்க மாட்டோமப்பா. ஆனாலும் கர்த்தாவே ஏசப்பா எங்க நீர் ஆண்டவரே 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 இந்த 1 மணி நேரத்தை எங்களுக்கு நீர் கர்த்தாவே கொடுத்திருக்கிறீரப்பா. நாங்கள் அது அப்பா ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல
ஆண்டவரே நாங்கள் அதை ஆண்டவரே தியாகமாக நாங்க செய்யணும் அப்பா. ஆண்டவரே உண்மையும் உத்தமமா செய்யணும்ப்பா. ஏதோ கடமைக்காக அல்ல. ஆண்டவரே கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு 1 மணி நேரம் ஜெபிச்சோமே என்று நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது கர்த்தாவே. எல்லாரும் கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா அந்த 1 மணி நேரத்துக்கு அதிகமாக இந்த பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கிற அந்த கிருபைகளை நீங்க கொடுங்கப்பா. நிறைய பேருக்கு கூட கர்த்தாவே அப்பா ஆண்டவரே இந்த சாக்கியத்தை பாக்கியத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த 1 மணி நேரம் கூட எங்களுக்கு பத்தவில்லை என்று சொல்கிற சாட்சியை கூட நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க. உனக்கு கொடான கொடி நன்றி கர்த்தாவே, கொடான கொடி நன்றி அப்பா. அப்பா அந்த ஜெபத்துல இந்த 1 மணி நேரம் 52 நாள் ஜெபத்துல இணைந்து ஜெபிக்கிற அப்பா எல்லா மக்களுக்கும் கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். குடும்பங்களில் நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். சரீரத்துல நல்ல கர்த்தாவே பலத்தை கொடுக்கணும். ஆண்டவரே எங்களுடைய ஆவி உற்சாகமா இருக்கிறதப்பா. ஆனால் எங்க மாம்சமோ பலகீனம் உள்ளதப்பா. மாம்ச பலகீனத்தை எல்லாவற்றையும் என் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். உற்சாக மனதோடு உங்க பாதத்துல காத்திருந்து கர்த்தாவே ஆண்டவரே மரியாதை போல நல்ல பங்கை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே 1 மணி நேரம் ஆண்டவரே இசப்பா நிறையவங்க கர்த்தர் பொருத்தனையோடு இந்த ஜெபத்தை அப்பா செய்வாங்கப்பா. ஆண்டவரே நீர் தாமே ஏசப்பா இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன வேண்டுதலோடு விருப்பத்தோடு உங்க சமூகத்துல காத்திருந்து உங்க பாதத்துல காத்து கிடக்காங்களோ அவங்களுக்கு கர்த்தாவே ஏசப்பா நீங்க அப்ப அற்புதத்தை செய்யணும். அநேக சாட்சிகள் எழும்பணும். ஆவிக்குரிய சாட்சிகள் உலக பிரகாரமான சாட்சிகளை என் தேவன் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே இந்த 1 மணி நேரமும் ஆண்டவரே எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்காதபடிக்கு அப்பா ஆண்டவரே பிறருக்காக பிறருடைய பாரத்தையும் ஆண்டவரே நாங்கள் சுமந்து ஜெபிக்கக்கூடிய அந்த தியாக மனப்பான்மையை எங்களுக்கு நீங்க இன்னும் அதிகமாய் கொடுங்கப்பா. கொடுங்கப்பா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஆண்டவரே ஜெபிக்க நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இன்னும் அதிகமாக உடைய பாதத்துல காத்து கிடக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. குடும்பங்களில் நல்ல சூழ்நிலைகளை என் தேவனை ஏற்படுத்தி கொடுக்கணும். சாத்தானானவனப்பா நிறைய தடைகளை கொண்டு வருவான். ஜெபிக்க விடாதபடிக்கு ஆண்டவரே சோதனைகளை கொண்டு வருவான். உபத்திரவத்தை கொண்டு வருவான். ஆண்டவரே பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆண்டவரே சாத்தானே உடைய கால்களின் கீழே அப்பா நாங்கள் எல்லாரும் கர்த்தாவை கட்டி இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உதவி செய்யுங்க. பலத்தை கொடுங்க பலத்தை கொடுங்க. ஜெபிப்பதற்கு பலத்தை கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த 1 மணி நேரம் எப்படி போனதே தெரியாத அளவுக்கு எங்களுக்கு இன்னும் கர்த்தாவை உம்மோடு ரொம்ப ஐக்கியமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இது நாங்கள் கர்த்தாவே அப்ப இந்த 52 நாள் மாத்திரம் செய்யக்கூடாது. ஆண்டவரே உங்களுடைய வருகை வரை ஆண்டவரே எங்க உடம்புல ஜீவன் இருக்கிற வரை நாங்கள் ஜெபிக்கிறப்பா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் எங்களிடத்தில் கேட்பதை 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவரே இந்த கொடுத்த அப்பா இந்த தியாகமான நேரத்துக்காய் நன்றி 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 ஆண்டவரே. கொடாத கொடி நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை இன்னும் பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க. சோர்வுகளை எடுத்து போடுங்க. அந்த சரீரத்துல இருக்கிற சோர்வுகள் பலவீனத்தை எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க. ஆண்டவரே உங்களுடைய பலத்தினால எங்களை இடைகட்டி இருக்கப்பா. ஸ்தோத்திரப்பா ஏசப்பா. எங்களுக்கு எல்லாமே நீங்கதாப்பா. நீங்கதாப்பா. நாங்க உங்களை நம்பிதப்பா அந்த ஜெபத்தை ஆண்டவரே நாங்கள் செய்கிறோமப்பா. ஆண்டவரே உண்மை நம்பி வந்தவர்களை நீங்க வெட்கவே படுத்த மாட்டீங்க. ஆண்டவரே உண்மை நம்பி வந்திருக்கிறவங்களை நீங்க கைவிட மாட்டீங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுந்த எங்கள் அப்பா ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரே நீர் அப்பா எங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்க போகிறீங்க. அதற்காக நன்றி நன்றி கொடான கொடி நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த ஊழியத்தை இன்னும் கர்த்தாவே அப்பா அப்பாக்கா ஊழியத்தை வளர்ந்து பெருக செய்யுங்க. இன்னும் அநேக அப்பா ஜெப நேரத்தை எங்களுக்கு இந்த ஊழியத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொடுங்கப்பா கொடுங்கப்பா கொடுங்கப்பா. அப்பா நீர் அப்படி கொடுக்க போகிறதற்காக நன்றி நன்றி கொடான கொடி நன்றி. இந்த நாள் முழுவதும் அப்பா அந்த ஊழியத்தின் மூலமாக அப்பா நடக்கிற ஒவ்வொரு ஜெப கூடுகைகளையும் எங்க அப்பா நீங்க பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மதியானம் நடக்கிற ஜெப கூடுகை ஆசீர்வதிங்க. இரவு நடக்கிற ஆண்கள் பிரேயரை பொறுப்பெடுங்க. முழங்காலித்த ஜெபத்தை பொறுப்பெடுங்க. ஆண்டவரே எந்த தடை இல்லாமல் இந்த ஊழியம் ஆண்டவரே நீங்க எப்ப வருவீங்களோ உங்க வருகை வரை நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீதியான நேரத்தையும் இப்படி கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்.
ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்தில் அமர செய்து அவரோடு கூட பேசும்படியான பாக்கியத்தை கொடுத்தது வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மையும் உத்தவமாய் ஜெபிக்க ஆண்டவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை வல்லமைகளையும் அபிஷேகத்தையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இந்த விபிஎஸ் நாட்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின ஒரு அற்புதமான வார்த்தைகள் அபாக்காவை குறித்து அதோடைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த விபிஎஸ் நடக்கும்படி செய்தார். ஞானஸ்தானத்தை குறித்து 2வது நாள் பேசின வார்த்தை நிமித்தம் அநேகருடைய உள்ளத்தில் இங்கே மட்டும் இல்லை அநேக இடத்துல ஆங்காங்கே ஞானஸ்தானம் அவர்கள் ஒப்பு கொடுத்து எடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். நம்மளுடைய குடும்பத்தில் நம்ம இதில் நம்ம பிரேயர் இதில் 5 பேர் எடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஸ்தோத்திரிப்போம். அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அவர்கள் வளர, கர்த்தரோடு கூட உறவில் ஐக்கியத்தில் இன்னும் அதிகமாய் அவர்கள் இருக்க, ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்ய ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படி பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக இந்த புதிய வருஷம் அவர்களுக்கு மிக பெரிய ஆசீர்வாதமாய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர்களுடைய வாழ்க்கையில செய்யும்படியாய் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகப்படுத்தும்படியாய் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடன்ல பிரச்சனையில கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவும், திருமண காரியத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கவும் தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள்ல ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில இந்த தேவ சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். என் ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வானம் திறக்கணும், என் தெய்வம் பேசணும் சுவாமி. அப்பா நாங்கள் ஒன்றுமே இல்லை தகப்பனே. என் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன் ஆமேன் ஆமேன். எத்தனை பேரு நம்புறீங்க தேவன் என்னை உண்மையாய் நேசிக்கிறார் என்று? அவங்க மட்டும் ஆமேன் சொல்லலாமா? கேள்வி புரிந்ததா? தேவன் என்ன உண்மையாய் நேசிக்கிறார். ஆமேன் ஆமேன். இப்பதான் கேள்வி புரிஞ்சிருக்கு. வெரி குட். ஆமேன் 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 ஆமேன். என்ன ஸ்டெபா இப்படி ஒரு கேள்வியா? இல்லை நம்மளை தான் கேட்போம், நம்ம யாரெல்லாம் உண்மையாக நேசிக்கிற ஆண்டவர்ன்னு. ஆனால் ஆண்டவர் நம்மளை உண்மையாய் நேசிக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. உண்மை அதுதான். உடனே நம்மளுக்கு என்ன வந்துடுது? சோகம் வந்துடுது. உடனே ஒரு தாட் வந்துடுது, ஆண்டவர் என்னை உண்மையாய் நேசித்தார் என்றால் எனக்கே இந்த பிரச்சனைகள், எனக்கே இந்த போராட்டங்கள் இல்லை. நம்மளுக்குள்ள 1000 கேள்விகளை சத்துரு விதைத்து விட்டு போயிடுவான். ஒரே செகண்ட் தான் நம்ம ஆமேன் சொல்லும் பொழுது ஆண்டவர் இன்னும் 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 கிருபைகளை, அவருடைய அன்பை பொழிந்துட்டே தான் இருக்கார். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும். ஆமேன். அப்பேற்பட்ட தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அடுத்து ஒரு காரியம், இந்த உலகத்துல தேவன் நமக்கு செய்த மிகப்பெரிய நன்மை அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? எனக்கு ரொம்ப பெரிய நன்மை செஞ்சிருக்காரு சிஸ்டர் இந்த உலகத்துல. ஏன்னா ஆண்டவர் வந்து நன்மை செய்யல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நன்மை செய்தவராய் இருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். பெரிய நன்மை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மை தெரிந்து கொண்டது. ஆமென். பேசலாமே, எல்லாரும் முடிச்சுதானே இருக்கீங்க? இப்ப கூட காலையில நமக்கு ஒரு ஜீவனை தந்து நம்மள உயிரோட எழுப்பிட்டு இருக்காருல்ல. ஆமென். ஜீவனை கொடுத்திருக்காரு, நிக்க வச்சிருக்காரு, பேச புத்தகத்தை நமக்கு கொடுத்ததே, வேத புத்தகத்தை கொடுத்திருக்காரு. சூப்பர், அழகழகா சொல்றீங்க. சூப்பர். நமக்குன்னு ஸ்பெஷலா தந்ததுன்னா ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்த ரட்சிப்பு. ஆமென். காயத்ரி சிஸ்டரா, வெரி குட், சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட் வெரி குட், சூப்பர். ரட்சிப்பு இல்ல, வெளியேற பெற்றது. அப்பா அது எங்கேயுமே கிடைக்காதுங்க.
உண்மை. இந்த ரட்சிப்பை கொடுத்ததுனால தான் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கிறோம். ஒரே குடும்பமா இந்த இடத்துல ஒண்ணு கூடி இருக்கிறோம். பிள்ளைகள் என்ற ஸ்தானம் கிடைச்சது இல்ல, நம்மோடு கூட ஒரு உறவு வைத்துக் கொள்ள முடிந்தது அப்பா பிள்ளை. ஆமா, இந்த 1 hour பிரேயருமே அதற்காக தானே இல்ல, ஆண்டவரோடு கூட ஒரு உறவு வைத்துக் கொள்வதற்கு. அந்த ரட்சிப்பு பெற்றதுனால தான் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம். சபையை கொடுக்குறாரு, நம்மளுக்கு அற்புதமாய் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு வாக்குத்தத்தம். 1 கொரிந்தியர் 1:9 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ரட்சிப்பை கொடுத்து நம்மோடு கூட அவரோடு கூட நம்மை வைத்துக் கொள்வதற்கான ஒரு ஐக்கியத்தை கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவரா? உண்மையுள்ள தெய்வம். ஆமென். அது மட்டும் இல்ல, 1 யோவான் 1:3 சொல்லப்படுது, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய ஐக்கியம், என்னுடைய உறவு பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று? ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகரோடு கூட நம்ம ஐக்கியம் கொள்ள வாஞ்சிக்கிறோம், உண்மைதானே? அவங்க எனக்கு ஃப்ரெண்டா ஆனாங்கன்னா நல்லா இருக்கும், இவங்க எனக்கு அறிமுகமானா நல்லா இருக்கும், இவங்களோடு கடைசி வரைக்கும் ஐக்கியமாய் கைகோர்த்து போனா நல்லா இருக்கும் இல்ல? அநேக மனிதர்களை நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த 1 hour பிரேயருமே எதற்குனா, அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு, அவரோடு கூட உறவாடுவதற்கு ஆண்டவர் அவ்வளவு ஆசைப்படுறாரு. நம்ம கூட உறவாட, நம்ம கூட ஐக்கியம் வைக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு, அவர் ஆசைப்படுறாரு. அதனால தாங்க நம்மளை பிரித்தெடுத்து, ஆச்சரியமா இருக்குல்ல, இத்தனை ஜனங்கள் இருக்கும் பொழுது, நமக்கு சொன்ன மாதிரி நம்ம குரூப்ல இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்மளை பிரித்து எடுத்து கொண்டு வந்து இல்ல, அவரோடு கூட ஐக்கியப்படுற அந்த 1 மணி நேரத்தை கொடுத்து உன் கூட பேசணும் மகளே, உன்னோடு கூட நான் இடைப்படணும்னு எவ்வளவு ஆசைப்படுறாரு தெரியுமா? உண்மை அதுதான். அதனாலதான் நம்மளை ஜெபிக்க வைக்கிறாரு. ஜெபிக்க கூட்டிட்டு வர. நீ பிஸின்னு அலைஞ்சது போதும், நீ மற்ற காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தது போதும், என்னோடு கூட பேசு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அப்படிதான் மூப்பர்களோட, யூதா மூப்பர்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஆண்டவர் கூப்பிட்டு பார்த்தாரு, என் கூட பேசவா? எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கு? நீங்க நிறைய பேரோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு போய் ஜோம் பண்ணு அந்த சத்தம் கேட்கும். டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இல்ல, எத்தனை பேர் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போயிருக்கோம்? எத்தனை பேர் இருங்க ஆண்டவரே, என்னைக்கோ ஒரு நாள் வர்றாங்க, இப்பதான் என் சொந்த பந்தம்லாம் வந்திருக்கு, அவங்களோட நான் பேசிட்டு அவங்களெல்லாம் அனுப்பிச்சு விட்டு டாட்டா காமிச்சிட்டு அப்புறம் டைம் இருந்தா அவங்கள்ட்ட வந்து உட்காடுறேன் இல்ல? அப்படித்தானே நம்ம ஆன்சர் பண்றோம். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப பொசசிவ். உண்மை அதுதான். நம்ம மேல அவ்வளோ வைராக்கியம், அவ்வளோ ஆசை, அவ்வளோ அன்பு. அதாவது அந்த அன்பை தான் சிலுவையில காமிச்சிட்டாருல, இவ்வளோ அன்பு, எவ்வளோ அது அளக்கவே முடியாது. அத்தனை அன்பு நம்ம மேல வைத்திருக்கிறார். அதனால நம்மோடு உறவாட அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாட்கள்ல நம்முடைய ஐக்கியம் நம்மை உண்மையாய் நேசிக்கும் தேவன் மேல் இருக்கிறதா, இல்லை யாரிடத்தில் இருக்கிறது? நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அப்பா பிள்ளை என்ற உறவுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா? சில பேருக்கு இப்போ நல்லா அப்படியே ஆண்டவர் க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்குல்ல? உண்மைதானே? அப்பா பக்கத்தில் வந்த மாதிரி இருக்கு இல்லை? இத்தனை நாள் தூரமாக தெரிவார். அப்பாவை நினைச்சாலே ஏசப்பான்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இப்போ தூரமாக நிற்கிறாரா இல்லை பக்கத்தில் நிற்கிறாரா? நம்ம பக்கத்திலே இருக்கிறாரா? ஆமென். நம்ம கூடையே இருக்கிற தேவன். அந்த ஃபீலிங் அப்போதான் வரும் ஆண்டவரோடு கூட உறவாட. கர்த்தராகிய தேவன் நமக்காய் இந்த பூமிக்கு வந்து பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி ரத்தத்தின் மூலமாய் நமக்கு ஒரு உறவினை கொடுத்து பிதாவோடு சேர்க்கும்படியாக, உன்னதங்களிலே அமர செய்யும்படியாக அவர் மரித்து உயிர்த்தெழுந்த காரியத்துல அவர் நம்ம மேல வைத்திருக்கிற நோக்கத்தை நம்ம மறந்து விடாதபடி நம்ம வாழணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு உறவு வைத்துக் கொள்ள, ஐக்கியம் இருக்க வாஞ்சிக்கிறார். அவருக்கு விரோதமாக பாவம் செய்த நம்மை, துரோகம் செய்த நம்மை, தூரம் போன நம்மை தான் தேடி வந்து நமக்காய் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி சிலுவையில வெற்றி சிறந்து கிருபையினால நம்மை நிரப்பி அவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை கொடுத்து
எதற்காக? அவரோடு ஐக்கியப்படுவதற்காக, இன்னும் அவரிடத்துல நெருங்கி ஜீவிப்பதற்காக, உறவாட, அவர் சித்தம் செய்ய, பரலோக ராஜ்யத்துல அவரோடு கூட ஆளுகை செய்ய. அநேக நேரத்துல நம்மளுக்கு வர பிரச்சனைகள், போராட்டங்களை பார்க்கும்போது ஆண்டவர் தூரம் போயிட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ நினைக்கிறோம். இல்ல, அவர் இன்னும் உங்க பக்கத்துல வர்றதுக்கு தான் இந்த பிரச்சனைகள். உங்களை அவ்வளவு நேசிக்கிறாருங்க, அவ்வளோ நேசிக்கிறார். தகப்பன் தான் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள தான் சிற்றிக்கிறார். ரொம்ப 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 நேசிக்கிறவங்கள. ஆமென். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கி நித்தியத்தில் சேர்ப்பது தான் அவருடைய திட்டமே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 35:4 வாசிக்கிறோம், மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார். நிச்சயமாக நீங்க படுகிற பிரயாசம், பிரச்சனைகள், பாடுகளுக்கு பதில் அளிக்க அவர் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மை என்னன்னா, அவருடையவர்கள், அவருக்கு பிரியமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் மனம் பதறுகிற நேரத்தில், அவர்கள் பயப்படுகிற நேரத்தில், இங்க பொதுவாக தானே போட்டிருக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பயமே வராதுன்னு தான் போட்டிருக்கா. மனமே பதற மாட்டாங்க அப்படின்னு போட்டு, நீங்க பதறாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காரு. சில நேரத்துல நம்மளுக்கு என்ன வந்துருது? படப்படன்னு வந்துருது. இல்ல, என்ன ஆண்டவரே செய்ய போறேன், என்ன பண்ண போறோம், இல்ல இந்த காரியம் இப்படி வருதே, எனக்கு பயமா இருக்கே ஆண்டவரே சொல்றோம்ல. இந்த பயப்படுற நேரத்துல தேவன் மிகவும் அக்கறை உள்ளவராய் தேடி வராராம். ஆமென், ஆமென். அவ்வளவு அவருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது, அவருடைய பிள்ளைகள் பதறக்கூடாதுன்னு ஆண்டவர் கூடயே இருக்கிறார். அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. சீஷர்கள் பாருங்க, அந்த ராத்திரியில அப்படி பயப்படுறாங்கல்ல, காற்று கடல் அப்படி பயங்கரமா அடிக்குது, தூரமா பார்த்தா யாரோ நடந்து வர்றாங்க, ஆவேசம் இல்ல, இது என்னவா இருக்கும்னு பயந்து கதற நேரத்தில் ஆண்டவர் பக்கத்துல வந்து சொல்றாரு, பயப்படாதீங்க பிள்ளைங்களா, நான் தான் வந்திருக்கேன். அந்த பயத்தை போக்க உடனே வர்றாரு, ரட்சிக்க வர்றாரு. நம்மளுக்கு பயம் வரும்போது நம்ம யாருடைய வல்லமையை பாடுகிறோம் என்பதுதான் முக்கியம். நம்ம மனம் பதறும் போது யாரை நம்ம நினைக்கிறோம், யாரை நம்ம புகழ்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதனாலதான் தாவீது சொல்வாரு, நான் பயப்படும் நாளில் உண்மை நம்புவேன்ப்பா, உண்மையை நம்புவேன், இல்ல நான் கர்த்தருடைய வல்லமையை பாடுவேன்னு சொல்லி சொல்றாரு. அங்க அத்தனை பெரிய கூட்டம் நிக்குது, நடுவுல கோலியாத்து நிக்கிறான். எல்லாரும் அவனை சுற்றி இருக்கிற மக்கள்லாம் யார பாடினாங்க தெரியுமா? கோலியாத்துடைய வல்லமை தான் பாடினாங்க. ஏங்க கோலியாத்தை பாருப்பா, அவனை மிஞ்சுறதுக்கு யாரும் இல்லை. அவன் வந்து ஒரு கர்ஜனை விட்டதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிற கூட்டம் எல்லாம் கோலியாத்துடைய சத்தத்தை தான் பயங்கரமா, அவனுடைய புகழ், அவனுடைய வல்லமை தான் பாடினாங்க. இல்ல, எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நீங்க யாரு வந்தாலும் பிழைக்க மாட்டீங்க, என்னுடைய தலைவன் அப்படியா, என்னோட தலைவனுக்கு வாழ்க வாழ்கன்னு எப்படி புகழ்ந்திருப்பாங்க. உண்மைதானே? ஆனா இங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க ஆண்டவருடைய பிள்ளைங்கள் எல்லாரும். என்ன மறுபேச்சு பேச முடியலைங்க. அந்த சிச்சுவேஷனை யோசித்து பாருங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்களும் அமைதியா இருக்காங்க, இங்க சத்துருவின் கூட்டம் ஆர்ப்பரிக்குது. ஆண்டவருக்கு தாவீது மேல ஏன் அவ்வளவு பாசம் வந்துச்சு தெரியுமா? இங்க இவ்வளவு கூட்டம் சத்ருவை குறித்து ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன பையன், யோசித்து பாருங்க, ஒரு பையன் மாட்டிக்கிட்டு கல் எடுத்துக்கிட்டு அந்த பயத்தின் மத்தியில அத்தனை கூட்டம் நிற்கும் போது, இல்ல அவன் அங்கிருந்து நடந்து வரும்போதே எப்படி நடந்து வரான் தெரியுமா? என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். அவன் கர்த்தருடைய வல்லமையை பாடிட்டு அந்த போர்க்களத்துக்குள்ள வராங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார்ல, அதனாலதான் ஜெயிக்க முடிந்தது. சத்ரு மோங்குப்புற விழுந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயாவை பாடுறான். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார் இயேசுவே, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கண்டிப்பா பாடிட்டே வந்திருப்பான்ல. நம்ம இந்த கஷ்டத்தின் மத்தியில யாரை குறிச்சுங்க பாடுறோம்? அந்த உறவு இருந்தாதான் பாட்டு வரும். உண்மை அதுதான். அந்த உறவு இருந்தாதான் எந்த சூழ்நிலையிலும் என் அப்பா நல்லவர்னு சொல்ல வரும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அந்த காரியத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. பிரச்சனை எதிர்கொண்டு வரும்போது அவர் வல்லமை துதித்து பாடி பாருங்க. நிச்சயம் தேவன் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி சத்ருவை சிதறடிப்பார். சங்கீதம் 20:7 சொல்லப்படுது. சிலர் ரத்தங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. அவங்களுடைய காரியங்களை மற்றவர்களை குறித்து எவ்வளவு புகழ் பாடுறோம்ல. ஐயோ அவங்கள மாதிரி நல்லவங்க இல்லை, அவங்கள மாதிரி சூப்பர் கிடையாது, அவங்கள மாதிரி இல்லை, அவங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான் சூப்பர், அப்படி இப்படின்ட்டு இல்லை. நம்ம வைத்திருக்கிற காரியங்கள் சொத்து எல்லாத்தையும் வச்சு புகழ் பாடுறாங்கல்ல, மேன்மை பாராட்டுறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளை சொல்றாரு, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எத்தனை பேர் இது ஆமேன்னு சொல்றீங்க? எல்லா இடத்துலயும் இல்ல நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லி மேன்மை பாராட்டுறோமா? என் கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடித்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்றோமா? என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்றோமா? இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது? ஆண்டவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டும் போது அடுத்து அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆமென். இது பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான வேர்டுங்க. அது கஷ்டத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில துதிப்பது என்பது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா துதித்து பாருங்க, அந்த பிரச்சனை வந்த இடமே இல்லாதபடி ஓடிய போயிரும். ஆமென். சொல்றாரு, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென், ஆமென். கொம்பை உயர்த்துகிற தேவன். பிரச்சனையின் மத்தியில துதிக்கும் பொழுது நம்மளை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன். அதனாலதான் செப்பனியால ஆண்டு சொல்லுவாரு, என் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். நம்ம கூட இருப்பது, நம்மளை பாதுகாப்பது, நம்மளுக்கு விடுதலை கொடுப்பது, நம்மளை உயர்த்துவது, நம்மளை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய பிரியமே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாருல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பது தான் அவருக்கு பிரியம். நம்ம சுகத்தோடு பலத்தோடு வாழ்வது தான் அவருக்கு பிரியம். இதுல எந்த மாற்றமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் ஆண்டவர் நம்மை விடுவித்து இதுவரை காப்பாற்றி வைத்திருக்கிறார் தெரியுமா? ஏன்னா நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேணும். ஆமென். நீங்களும் நானும் தான் வேணும். ஆண்டவரே என்னால முடியாதுப்பா, நான் திக்குவாய்ப்பா, எனக்கு பேச தெரியாதுப்பா, இல்ல நீ தான் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் சின்ன பிள்ளைப்பா, நான் எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாதுப்பா, என்னுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுப்பா, நான் அவங்க வீட்லயே ரொம்ப நான் கடைசிப்பா, என்னால முடியாதுப்பா, எனக்கு ஞானம் இல்லப்பா, எனக்கு திறமை இல்லப்பா, எனக்கு மத்தவங்க மாதிரி பாட தெரியாதுப்பா, பேச இல்ல நீயே தான் வேணும்ன்றதுனாலதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை ஜெபிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எரிந்து பிரகாசிக்க மட்டும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நம்ம மேல இருக்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி முடியும் மட்டும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நிச்சயம் நிறைவேற்றியே காண்பிப்பார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தளர்ந்த கைகளை திடப்படுத்தும் மகளே, தள்ளாடும் முழங்கால பலப்படுத்தும் மகளே, தேவ பிரசன்னத்துலதான் இந்த காரியத்தை நீ செய்ய முடியும். அப்பதான் உனக்கும் எனக்கும் ஒரு ஐக்கியம் வரும். அப்பதான் நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்காத பட்சத்துல, கர்த்தரோடு கூட அந்த உறவு பலப்படாத பட்சத்துல நம்மளுக்கு வர வேண்டிய வாக்குத்தத்தங்கள் வர தாமதமாகும், இல்லைன்னா அது வராது. உண்மை அதுதான். ஆண்டவருக்கும் நம்மளுக்கு இருக்கிற உறவு ஸ்ட்ராங் ஆனாதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. சிம்சோனை குறித்து சொல்லும்போது அவனுக்கு தேவன் கொடுத்திருந்த வாக்குத்தத்த நிறைவேறல, அதை பார்க்காமலே போயிட்டான். உண்மை அதுதானே? தேவன் நம்மில் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை, அது நடந்து முடிவதை நம்ம பார்த்துட்டு தான் போறோம். ஆமென். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துல போயிட்டு இருக்கிறாங்க இல்ல, அநேக முறுமுறுப்பு, புலம்பல், சந்தேகம். ஆனா இதுக்கு முன்னாடி ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டார். உண்மைதானே? வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவங்க தான் இங்க முறுமுறுக்கிறாங்க, புலம்புறாங்க. நாங்க என்ன செய்வோம், என்ன பண்ணுவோம், பிரச்சனை வரும்போது, சாப்பாடு இல்லைன்னு போது, தண்ணி இல்லைன்னு போது, இல்ல அவங்களுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை இல்லைன்னு போது புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, வாக்குத்தத்தத்தை மறந்ததுனால. ஏன்னா இன்னொரு காரணமும் இருக்கு. அவங்க ஆண்டவர் வழி நடத்தி வந்த அந்த மேக ஸ்தம்பத்துக்கும் அக்னி ஸ்தம்பத்துக்கும் கீழே இருக்க அவங்கனால விருப்பம் இல்லை. அதாவது கர்த்தரோடு இருக்கக்கூடிய உறவுல அவங்க ஸ்ட்ராங்காக விருப்பம் இல்லை. ஆண்டவர் செய்யணும்,
நாங்க ஆனா ஜெபிக்க மாட்டோம், நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா ஆண்டவர் மட்டும் என்ன பண்ணணும்? எங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது எப்படி நியாயம்? யோசித்து பாருங்க. இப்போ நம்மளுக்கு புரியும் ஏன் ஆண்டவர் வந்து இத்தனை நாட்களும் நம்ம ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க. நம்ம ஜெபம் எப்படிங்க இருந்தது? ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஜெபமா இருந்ததா? பிதாவோட இருதயத்தை அசைக்கிறதா இருந்ததா? ஆவியோடு உண்மையோடு கருத்தாய் ஜெபித்தோமா? கண்ணீரோடு ஜெபித்து உண்மையாய் நம்ம ஜெபித்திருக்கோம். எத்தனை மணி நேரங்கள் நம்ம ஜெபித்திருக்கிறோம்? சும்மா 10 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்றால் எப்படி உறவு பலப்பட்டிருக்கும், எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறும், எப்படி நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். அதுதான் ஆவியானவர் இன்னைக்கு நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்ப நம்ம ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிற அந்த ஜெபத்துல நிச்சயமாய் ஒரு மாற்றத்தோடு தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நம்மளை ஜெபிக்க வைத்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? அற்புதமாய் ஜெபிக்க. எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் கற்றுத்தாங்க ஆவியானவரே. பாடல் பாடுறோம்ல, ஆவியானவர் தாங்க ஜெபிக்க வைக்க முடியும். கர்த்தருடைய கரத்தை அசைய பண்ணுவதற்கும் அவர் சிங்காசனத்திலிருந்து எழும்ப பண்ணுவதற்கும் உரிய ஜெபம் ஆவியானவர் தான் இங்க நம்மளை ஜெபிக்க வைக்க முடியும். அப்பேற்பட்ட ஜெபம் ஜெபிக்கும் பொழுதுதான் உறவு பலப்படும், அந்த ஐக்கியம் இருக்கும். மேக ஸ்தம்பத்துக்கு கீழே நம்மனால இருக்க முடியலன்னா, நம்மளுக்குள்ள அந்த ஐக்கியம் வரலைன்னா ஏதோ பிரச்சனை நம்மளுக்குள்ள இருக்கு. ஆண்டவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வாழ விரும்பல. அதனாலதான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இருதயம் எங்க இருந்துச்சு தெரியுமா? எகிப்திலே தான் இருந்துச்சு. உண்மை அதுதானங்க. ஜெபிக்கிற ஜெபம் இங்க ஓகே தான். ஆண்டவரே, நாங்க உங்களுடைய ஜனங்கள், நீங்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, நீங்க எங்களை அழைத்துட்டு வந்திருக்கிறீங்க. அழைக்கப்பட்ட நாள்ல எத்தனை சந்தோஷம், ஆரவாரம். எகிப்திலிருந்து வெளியே வரும்போது ஒருத்தன் கூட பலவீனப்பட்டவன் இருந்தது இல்லையே. அத்தனை அற்புதமாய் உங்களுடைய ஜனங்களை நேசித்த நாங்கள் தான் இல்ல, அந்த ஜனங்கள் தான் நாங்க இருக்கிறோம். ஆனா நாங்க இந்த மேகஸ்தம்பத்துக்கு கீழே இருக்க விரும்பல. எங்களுடைய இருதயம் எங்க இருக்குன்னா எகிப்திலே இருக்கு. நாங்க அங்க இருக்கும்போது அப்படி சாப்பிட்டோமே, அப்படி வாழ்ந்தோமே, அப்படி தூங்கினோமே, அப்படி எழுந்தோமே. அந்த அடிமைத்தன வாழ்வையே நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அநேக நேரத்துல இங்க ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது. நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பழைய பாவ வாழ்க்கையை நினைத்து கொண்டு இருக்கிறதா? இல்ல தெய்வ பிரசன்னத்தில் உட்கார முடியலையா? யோசிக்கணும். உறவு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பதில் வராது, பதில் வராது. எத்தனை ஜெபித்தாலும் பதில் வராது. கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா நம்மளுக்கு பதில் வராது. பழைய காரியத்தை நம்ம வந்து அப்படியே நம்மளுடைய எண்ணங்களை சிதற விட்டுக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா பதில் வராது. அந்த கனெக்ஷன் கரெக்டாக கனெக்ட் ஆகணும். நம்ம ஃபோன் பேசுகிறோம்ல, இல்லை கனெக்ஷன் சரியில்லை, நம்ம மட்டும் பேசிகிட்டே இருந்தால் அங்கே இருக்கிறவங்க பதில் பேசலைன்னா எப்படிங்க பேச தோணும்? சிஸ்டர் கேட்கல, நீங்கள் டவர் இருக்கிற பக்கமாக போங்க, ஒரு சிக்னல் இருக்க பக்கமாக போங்க, கேட்கலன்னு சொல்கிறோம்ல. நமக்கு டிஸ்டர்ப் ஆகுதுல்ல, உடனே டென்ஷன் ஆகுதுல்ல. சரி, அவங்க பேசுறது நம்மளுக்கு ரிசீவ் ஆகலைன்னா எவ்வளவு நம்மளுக்கு அப்படி ஒரி பண்றோம். ஆனா நம்ம அடுத்து என்ன பண்றோம்? கட் பண்ணிட்டு முயற்சி பண்றோம். ஆனா ஆண்டவரோடு கனெக்ட் ஆகலைன்னா எத்தனை பேர் நம்ம முயற்சி பண்ணி திரும்பவும் உட்காடுறோம். ஆண்டவரே, இந்த 1 மணி நேரம் நான் ஜெபித்த ஜெபத்துல எனக்கு திருப்தி இல்லை, நீங்க என்னோட கூட பேசல, எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு, உங்கள்கிட்ட வந்து கரெக்டா ரீச் ஆச்சான்னு எனக்கு தெரியல அப்படின்னு இன்னொரு 1 மணி நேரம் எத்தனை பேர் உட்காடுறோம்? ஏதோ முடிந்தது செய்ய சொன்னோம், செஞ்சோம். ஆண்டவர் வந்து இது எல்லாத்தையுமே தான் பார்த்துட்டு இருக்காரு இல்லை. நம்மளுக்கு கனெக்ஷன் கரெக்டாகி போகணும், இல்லை இடையில எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஆவியானவருடைய உதவியோடு தான் நம்ம ஜெபிக்கணும். சும்மா நம்ம உட்காந்துட்டு மளிகை லிஸ்ட் போடுற மாதிரி போட்டு ஆண்டோட்ட ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சு போவதில்லை. காத்திருந்து அவருடைய பிரசன்னத்தில் வந்து நம்மளை தகுதிப்படுத்தி உட்காந்து ஆண்டவரை துதித்து நம்ம ஜெபித்து இல்லை வேதம் வாசித்து ஆண்டவரோடு கூட உறவாடி அந்த ஐக்கியத்தில் அவரோடு கூட அப்படியே நம்ம கனெக்ஷனில் கனெக்ட் ஆகும் பொழுது தான் இந்த ஜெபம் பலப்படும். நம்மளுக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு சந்தோஷத்தோடு அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வரோம். அப்பாவோடு நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. தெய்வ உறவில் இல்லை என்றால் அவர் பிரசன்னத்தில் உட்கார முடியாது. அவர் அன்பில் பிரசன்னத்தில் நம்ம நிரம்பணும். ஒரு ஊழியக்கார் சொல்லுவார், அந்த ஒரு கேம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. பக்கெட்டில் தண்ணி இருக்கும், அதை கையில் அள்ளிட்டு போய் அங்கே ஒரு வாட்டர் கேன்லேயோ ஒரு கப்லேயோ போய் குட்டீஸ் அந்த கேம் வைப்பாங்க, கொண்டு போய் அதை ஊற்றணும். நம்மளே வச்சோம் பேஸில். ஸோ அது எதை காண்பிக்குதுன்னா, இங்கே தேவ பிரசன்னத்தில் நம்ம அமர்ந்து அவருடைய அன்பில் அபிஷேகத்தில் நிரம்பி 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 நம்ம நிரம்புனாதான் அதை எடுத்துட்டு போய் மொண்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா.
முதலாவது நம்ம அவர் பிரசன்னத்துல உட்காரணும். 1 மணி நேரமாவது உட்காரணும். ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமாய் நம்மளுடைய ஜெபம் இருக்கணும். சும்மா நம்ம வளவல நம்மளே பேசிட்டு அடுத்து எந்திரிச்சிட்டு வரக்கூடாது. நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிஷமாவது அவர் சமூகத்துல அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே உட்காருங்களேன். அவர் பேசுறது கேட்கும். நம்ம மட்டும் பேசிட்டு வெளியே வந்தா ஃபோனில் அப்படி பேச முடியுமா? நம்ம மட்டும் பேசிட்டு சொல்றதை மட்டும் சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டா நல்லாவா இருக்கும்? அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய காரியத்தை நம்ம கேட்க மாட்டோமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, காத்திருக்கணும். அப்ப கண்டிப்பா நீங்க எல்லாருமே சொல்றது எனக்கு கேட்குது, 1 மணி நேரம் பத்தாது சிஸ்டர். உண்மைதானே? உண்மைதான். 1 மணி நேரம் பத்தாது. நம்ம ப்ரே பண்ணி ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் பேசுவதை கேட்பதற்கு 1 மணி நேரம் பத்தாது. ஆண்டவர் இன்னும் நேரங்களை அதிகப்படுத்தி கொடுத்துட்டே இருப்பாரு. இன்னும் அவரோடு கூட உறவாடுறதுக்கு இந்த கடைசி நாட்கள் அதிகப்படுத்தி கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. அப்பதான் எல்லா இடத்திலையும் அவருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு நம்ம போக முடியும். மோசேயுடைய முகம் பாருங்க ஏன் பிரகாசித்தது? 40 நாட்கள் யோசித்து பாருங்க. நம்ம ஒரு நாள் சாப்பிடாம தேவ பிரசன்னத்துல உட்கார முடியுமா? ஒரு நாள் ஃபுல்லா நம்ம சாப்பிடல, தண்ணி குடிக்கல, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒன் டே இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. 40 days இரவும் பகல் எதுவும் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அவரோடு கூட இருந்தார். தேவன் பேசும். 40 நாட்கள் பேசலைங்க. 41வது நாள் ஆண்டவர் பேசுறாரு. இப்ப ஏற்பட்ட அந்த காத்திருப்பு பாருங்க. ஆண்டவர் மேல அந்த வாஞ்சை, தாகம் எல்லாத்தையும் பாக்குறாருல ஆண்டவர். வாஞ்சையோடு உட்கார்றமா, தாகத்தோடு உட்கார்றமா, எல்லாத்தையும் பாக்குறாரு. தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் தான். அப்பதான் அந்த ஐக்கியம் வரும், நம்மை விசுவாசத்துல பலப்படுத்தும். அதற்காகத்தான் நம்மை நிழல் போல ஆண்டவர் தொடர்ந்து வர்றாரு. நம்ம தீபத்தை அணையாமல் வைத்திருக்கிறாரு. நம்மோடு கூட உறவாட, பேச, அவருக்குள், அவருக்கென்று, அவருக்காக வாழ நம்மேல் வைத்திருக்கும் நோக்கம், திட்டம், தரிசனம் நிறைவேறத்தான் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த 1 மணி நேரம் ஜெபத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலக மனிதர்கள் நம்மோடு கூட ஐக்கியம் வைக்கணும்னா, பழகணும்னா என்ன பார்க்குறாங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும். டக்குன்னு சொல்லிடுறீங்க, பணம் இருக்கா, இவங்கள்ட்ட பணம் இருக்கா, சொத்து இருக்கா, இல்லை அழகாவது இருக்கா? கண்டிப்பா இல்லை. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்மள்ட்ட பேசுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறாங்க. ஆனா நம்ம தேவன் எதையுமே எதிர்பார்க்கறது இல்லைங்க. இல்லை எவ்வளவு அழுக்கா இருந்தாலும், ஒண்ணுமே இல்லைனாலும், இல்லை எதுவுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம என்னத்தையாவது செய்வோம். நம்ம மற்றவங்களாம் இவங்கள்ட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா ஏதாவது செய்வாங்க, நம்ம கஷ்டப்படுற நேரத்தில், இல்லை ஏதாவது ஒரு நேரத்தில் உதவி செய்வாங்கன்னு பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பாங்கல்ல. ஆனால் தேவன் எந்த எதிர்ப்பா, இதுதாங்க தன்னலமற்ற அன்பு, வெளியேற பெற்ற அன்பு. நம்ம மேலே ஒரு ஐக்கியம், நம்ம கூட ஐக்கியம் வைத்திருக்கிறார். அவருடைய ஐக்கியத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம தான் மேலையும் கீழே ஏறிட்டு இருக்கிறோம் இல்லை, இந்த ஐக்கியத்தில், அன்புல. ஆண்டவர் செஞ்சார்னா சூப்பர் இசப்பா, உங்களை மாதிரி தெய்வம் யாருமே கிடையாது, நீங்க நல்லவர், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர், அப்படி பாசம் கூடும். ஆண்டவர் செய்யல, ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார், பதில் வரலனா ஆண்டவர் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ஒரு இவ்வளோ நாள் நான் வணங்கி என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் ரொம்ப மோசம் இல்லை. அந்த அன்புல அப்படியே ஏற்ற தாழ்வு நம்மளுக்கு தாங்க வரும். ஆனா ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் எப்பொழுதுமே அந்த அன்புல, ஐக்கியத்துல குறை வைக்கிறதே இல்லைங்க. இத்தனை ஆச்சரியமா ஆண்டவர் நம்மோடு கூட பேசிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:8 சொல்லப்படுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவதற்காகவே நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லிருங்க. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலேனா என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பு நாளிலே. ஹல்லேலூயா. கடைசி நாள், நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் டேல நம்ம குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி, அதனாலதான் இந்த உலகத்துல முடிவு பரியந்தம் அவர் நம்மை பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலை நிறுத்துவதற்கென்றே நம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட ஐக்கியம் இல்லைன்னா, நம்மோடு கூட அந்த உறவுல இல்லைன்னா நம்ம பலனா இருக்க முடியாது. கடைசி வரை நிலை நிற்க முடியாது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நம்மளா நினைச்சோம்னா நிலை நிற்க முடியாது. அவரோடு கூட உறவுல நிலைத்திருக்கும் போதுதான் ஸ்திரப்பட முடியும். ஆமென், ஆமென். நம்மளுடைய ஆசை, விருப்பம் எல்லாம் அவரோடதாய் மாறணும். நம்மை அழைத்தவரே நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஐக்கியம்ங்கிறது நமக்கும் அவருக்கும்.
இருக்கிற ஒரு உறவு. அந்த உறவு எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோடு கூட பேசுறதுக்கு நம்ம எவ்வளவு ஆசைப்படுறோம்ல. இன்னும் ஒரு 2 நிமிஷம் பேச மாட்டாங்களா? சில பேர் பேசினா ஐயோ இவங்க எதுக்கு பேசுகிறோம், எப்படா ஃபோனை வைப்பாங்கன்னு இருக்கும். சில பேர்கிட்ட பேசும்போது இவங்க இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் நம்மள்ட்ட பேச மாட்டாங்களா? அதே மாதிரி நம்ம நினைவுகள் எண்ணங்கள் எல்லாம் அவர்களை பற்றியே தான் இருக்கும். இது எப்போ இது எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா, நம்மளுக்குலாம் ஒரு நிச்சயதார்த்தம் நடந்தது இல்லையா? ஆமாம், நடந்து முடிஞ்சதை கொஞ்ச நாட்கள் கேப் விடுவாங்க. அந்த கேப்பில் என்ன நடக்கும்னா, நம்ம அவங்கள பற்றி அவங்கள பற்றி அப்படியே அந்த நினைக்கிற நினைவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லையா? எங்கே போனாலும் அவங்கள பற்றியே ஒரு தாட், அவங்கள்ட்ட பேசணும் போலேயே ஒரு எண்ணம். இதுதான் ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் ஒரு நிச்சயம் பண்ணி விட்டுட்டு போயிருக்கிறாரு. மணவாளன் திரும்ப வருவாரு கல்யாணம் பண்ணுவதற்கு. அது வரைக்கும் நீ அவர் நினைப்பிலேயே இரு, அவரையே யோசிச்சுட்டு எங்க பார்த்தாலும் அவர் முகமா தெரியட்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்பான்னு கூப்பிட்டு பாருங்களேன், என்ன மகளேன்னு உடனே பதில் கொடுப்பார். நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவது நம்ம பரிசுத்த ஆவியானவர். முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாது. ஏன் இன்னும் 10 வருஷம் நம்ம ரட்சிக்கப்பட்டு அப்படியே இருக்கிறோம், இன்னும் ஐக்கியத்துல குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அவரோடு இன்னும் பழக ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். இன்னும் நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்களை விட்டு கொடுக்கல. நான் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஒரு பெருமை உள்ள இருக்குன்னு அர்த்தம். உண்மை அதுதான். யோசித்து பாருங்க, ஆண்டவர் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். நான் செஞ்சேன், நான் பண்ணேன், இது என்னோடது, இது என்னோட காசு இல்ல, என்னுடைய காசுல என்னுடைய வருமானத்துல நான் சம்பாதிச்சு நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுல வாங்கினது. இந்த நான் எண்ணங்கள் இருந்தாலும் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். அந்த உறவுல ஆண்டவர் ஐக்கியப்பட அவரே வரமாட்டார். நான் பார்த்துக்கிட்டேன், நான் இல்லைன்னா அந்த குடும்பம் நிக்காது, நான் இல்லைன்னா இந்த காரியம் நடந்திருக்காது. இந்த எல்லாவற்றையும் எடுத்து போடு மகளேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தையும் பலனையும் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய கிருபையும் பலத்தை கொடுத்தது ஆண்டவர் தான். இது கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பலத்தினால் நான் சம்பாதிச்சேன். கர்த்தருடைய பலத்தினால் இதை நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அவர் எனக்கு கொடுத்தாரு. இது அவருடையது, அவருடையதுன்னு சொல்லி பாருங்களேன். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட உறவுல நிலைத்திருப்பார். ஆமென். அவருடைய உறவுக்குள்ள போனாதான் நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வருங்க. நம்ம ஜெபத்திற்கு பதில் வரும், கேட்பது கிடைக்கும், சாத்தானுடைய தந்திரங்களை அழிக்க முடியும். நம்ம சொல்லலாம், அவருடைய இரத்தத்தினால விடுதலை, ஜெயம், நாமத்தினால் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. நாம் அவரோடு எல்லாமே அவரோடு ஐக்கியப்படுவதற்கு தான் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார் என்று. ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு நம்மளை நேசிக்கிறார். நம்ம எல்லாருமே ஒரு அசைன்மெண்ட்டோடு ஒரு அக்ரிமெண்ட்டோடு தான் இங்க வந்திருக்கிறோம் பூமிக்கு. என்ன அக்ரிமெண்ட்னா, அவரோடு கூட ஐக்கியத்திலே இருக்கிறது. உலகத்துல என்ன நடந்தாலும், எத்தனை காரியங்கள் நடந்தாலும் அப்பா பிள்ளைன்ற உறவுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தான் ஆண்டவர் நினைக்கிறாரு. அதை மறந்துட்டு நம்மளுடைய சுயத்திற்காக அலைந்து கொண்டிருக்க கூடாது. ரோமர் 8:1 சொல்லப்படுது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, ஆண்டவருக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு, அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு, உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லைன்னு சொல்லி இந்த இடத்துல எழுதல. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், நம்மளுடைய ஆசைகள் எண்ணங்கள் சிந்தனைகள் இப்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படி நடத்தப்படுதல் என்பது அவரோடு இருக்கிற உறவு. ஆமென். அவரோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு ஆவியானவரோடு பேசிக்கொண்டே இருப்பது. உறவில் பலப்பட்டால் ஒளிய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. அவரோடு இருக்கும் ஐக்கியம் தான் பரலோகம் சேர்க்கும் உறவாடும் அனுபவம், அற்புதமான ஒரு அனுபவம். ஆமென். நீங்க ஏனோக்கிட்டையும் நோவாட்டையும் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, எப்படிங்க இருக்கு ஆண்டவரோடு நீங்க சஞ்சரிக்கிறீங்க, நாங்க வேதத்துல பார்த்தோம், ஹெவன்ல போய் கேட்கலாம், எப்படிங்க இருந்துச்சு சொல்லுவாங்க. ஐயோ, அந்த அருமையான அனுபவம் யாருக்குமே கிடைக்காதுங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். எங்களுக்கு டைம் போனதே தெரியலைங்க. இல்ல, நடக்கிற காரியங்கள், சம்பவங்கள், போர் நடக்குது, கொள்ள நோய் வருது, இல்ல எத்தனை அழிவுகள், அழிந்து கொண்டே கொத்து கொத்தா மனிதர்கள் மடிந்து கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நார்மலா மாம்சத்தின்படி நடக்கிறவங்களுக்கு என்ன வரும்? பயம் வரும் இல்லையா? ஆண்டவர் எப்போ வந்தாலும், எங்களுக்கு என்ன நடந்தாலும் நாங்க ரெடின்னு எப்போ நம்ம சொல்லுவோம் தெரியுமா? தேவனோடு பேசிட்டே இருக்கும்போது தான். இப்போ இங்க ஆண்டவரோடு பேசிட்டே இருக்கிறோம்.
அடுத்து நான் முகமுகமா அவரை நான் பார்க்க போறேன், அங்க போய் ஆண்டவரோடு கூட சந்தோஷமா இருக்க போறேன். எத்தனை பேர் நம்ம ஆமீன் சொல்ல முடியும்? இல்ல, அவரோடு கூட உறவாட பேச இங்கேயே ஆரம்பிச்சிருங்க. இங்கேயே தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் பலப்படணும். ஹல்லேலூயா. இந்த ஐக்கியம் பலப்பட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 1 சொல்லப்படுது, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. அதாவது ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார், ஒரு இருள் கூட அவர்கிட்ட இல்ல. உண்மைதானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட எந்த வித பாவமோ எந்த வித காம்ப்ரமைஸ் லைஃபும் இல்லை. ஆண்டவரே நான் இதை செஞ்சுக்கிறேன், இதை மட்டும் பண்ணிக்கிட்டுமா, இந்த காரியம் மட்டும் நான் செஞ்சுக்கிட்டுமா, இந்த குட்டி பிரச்சனை தானே, குட்டி பாவம் தானே, இதை மட்டும் செஞ்சுக்கலாம். எந்த காம்ப்ரமைஸும் ஆண்டவர்கிட்ட இருக்காது. அவர் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்றாரோ அதுதான் நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை. அது அவர் ஒளியானவர். ஆமென். ஆண்டவர் நோனா நோ தான், அதை விட்டுறணும். அவர்கிட்ட எவ்வளவு வேணும் இருள் இல்லை. நம்ம கிட்டையும் இருள் இருக்க கூடாது. அப்படிப்பட்டவர்களாய் இருந்தாதான் அவரோடு ஐக்கியப்பட முடியும். ஹல்லேலூயா. அதே 1 யோவான் 1:7 சொல்லப்படுது, அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஹல்லேலூயா. அவரை போல நம்மளும் ஒளியிலே நடக்கிறவர்களா இருந்தாதான் இந்த ஐக்கியம் வரும். நம்மள்ட்ட இருக்கிற பாவ குணங்கள், கெட்ட சுவாபங்கள், ஜென்ம சுவாபங்கள் எல்லாவற்றையும் நம்ம ரிமூவ் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பரிசுத்தப்படுத்தி அவரை போல நம்ம ஒளியிலே நடக்கிறவர்களா இருந்தாதான் இந்த ஐக்கியம் பலப்படும். ஆமென். அவரை போல பார்வை, சிந்தை, அன்பு, மன்னிப்பு, செய்கை, பேச்சு எல்லாம் அவரை போல செய்யும் போது இது ஆட்டோமேட்டிக்கா வராது. இது எல்லாத்துக்குமே பரிசுத்த ஆவியானவர் தான் உதவி செய்வீங்க. சொல்லலாம், நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க, எங்களால எல்லாம் முடியாது. மன்னிக்க முடியுமா? சில பேரெல்லாம் அவங்கள மன்னிக்கவே முடியாது இல்ல. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை பிள்ளையாம வச்சு சொல்ல வைப்பார், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. ஒவ்வொருத்தரும் நீங்க மன்னிக்க முடியாதவங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்னா நீங்க மன்னிச்சுதான் ஆகணும், நீங்க நேசிச்சுதான் ஆகணும் இல்ல. ஒரு உபச்சார ஸ்திரீயை கையும் களமா புடிச்சிட்டு வரோம். எத்தனை பேர் அந்த அம்மாவை ஐயோ இந்த அம்மா பாவோன்னு பார்த்துருப்பாங்க. யோசித்து பாருங்க. ஆண்டவரை தவிர அங்க நிக்கிற அத்தனை பேர் அந்த அம்மாவை எவ்வளவு வெறுப்பா பார்த்துருப்பாங்க. மாட்டினியா, இன்னைக்கு நல்லா நீ வாங்கு, இன்னைக்கு நீ சாகதான் போற இல்ல. எல்லாருடைய உள்ளத்திலும் அப்படித்தானே இருக்கும். நம்மளுக்கு தீங்கு செய்யறவங்களுக்கு செய்யும் போது நம்மளுடைய உள்ள என்ன சொல்லும்? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் செஞ்சு இல்ல, இப்ப நீ வாங்கு, ஆட்டோமேட்டிக்கா வருதா? அப்படி இருக்கக்கூடாதுங்கிறார் ஆண்டவர். சகைவு வீட்டுல போய் உட்காந்துருக்கும் போது எல்லாரும் பேசுறாங்கல்ல, இவன் எப்படி மோசமா பணத்தை சம்பாதிச்சான்னு தெரியும், ஆனா அவங்க வீட்டுல போய் விருந்து சாப்பிட போறாரு. எப்படிங்க அந்த நேசிக்கிற குணம் ஆண்டவருக்கு இருந்தது? அதுதான் தகப்பன், எல்லாரையும் நேசிக்கிற தகப்பன். அதே தகப்பன் தான் சொல்றாரு, நீயும் நேசிக்கணும் மகளே. நான் யாரை மன்னிக்க சொல்றேனோ நீ மன்னிக்கணும். நீ யாரை அக்செப்ட் பண்ண, நான் யாரை அக்செப்ட் பண்ண சொல்றேனோ நீ அக்செப்ட் பண்ணணும். யார் மேல நீ அன்பு காட்ட சொல்றனோ அவங்க மேல அன்பு காட்டியே நீ ஆகணும். அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. பயங்கரமான பாவம் செஞ்சுட்டு வந்துட்டு இல்ல, உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிச்சுதான் நீ ஆகணும். என்னுடைய உள்ள உனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிறார். இருளில் இருக்கிறவன் அவரோடு ஐக்கியப்பட முடியாது. ஏன் தேவன் நம்மிடத்தில் பேசுவதில்லை, கேட்பதில்லை? நம்முடைய ஜெபத்தை ஐக்கியப்படாததினால. இன்னும் நாம் அவரே நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய காரியம் அநேகம் உண்டு, விட வேண்டிய காரியங்கள் உண்டு. வாரமாய் தோன்றுகிற பாவமாய் எண்ணுகிற காரியங்களை உதறி தள்ளிட்டு ஓடணும். அப்பதான் தெய்வம் நம்மோடு கூட இடைப்படுவார், கூடவே இருப்பார், பேசுவார், ஐக்கியப்படுவார். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மள மாதிரி கிறிஸ்தவர்கள் யாருமே இல்லை, நான் ஜெபிக்க தானே செய்றேன், நான் நல்லா தானே இருக்கேன், நான் நீதிமானா தானே இருக்கேன், அப்புறம் என்னுடைய ஜெபம் கேட்கப்படல. கிடையாது. இந்த உலகத்துல யாருமே பயங்கர பெர்ஃபெக்டா நம்ம நீதிமானாய் பரிசுத்தமாய் எவ்வளவேனும் இருள் இல்லாதவர்களாய் கிடையாது. இருக்கு, உள்ள என்ன இருக்கோ அது ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவரை என்கிட்ட இருக்கிற குறை என்ன, நான் எந்த இடத்துல தவறுறேன், எதனால எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ஐக்கியத்துல குறைபாடு இருக்கு, உணர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், ஆண்டு நிச்சயமாய் உணர்த்துவார். அது நம்மளுடைய பெருமையா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், சின்ன எரிச்சலா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், வைராக்கியமா இருக்கலாம், பல வருஷம் ஒருத்தவங்கள்ட்ட பேசாம இருக்கலாம், எல்லாத்தையும் உணர்த்துவார். நம்ம பேசின காரியங்கள்ல இருந்து, நம்ம செய்த செயல்ல இருந்து எல்லாத்தையும் ஆவியான உணர்த்துவார். நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ அப்படி பேசியிருக்க கூடாது, ஒவ்வொன்றையும் உணர்த்தி அதை மன்னிப்பு கேட்டு அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்டு நம்ம சமாதானம் ஆகும் போது கர்த்தர் அப்பதான் நம்மளுடைய ஜெபத்தை
கேட்கிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:6 வாசிக்கிறோம், நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். நான் ஆண்டவருடைய பிள்ளைதான்ப்பா, நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொன்னீங்கன்னா நீங்க பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுது. நான் அவரோடு கூட உறவுல தான் இருக்கேன். எத்தனை பேர் நம்ம வெளியில பார்த்துட்டு நல்ல வல்லமையா பேசுறாங்க, வல்லமையா இவங்க போதிக்கிறாங்க, இவங்க பேசுனா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இவங்க சுகமாகுது, ஆண்டவர் உங்களுக்கு ஜெபம் பண்ணா சுகம் கொடுக்குறாரு அப்படின்னு வெளியே பார்த்து நம்ம நம்பிடுறோம். இவங்க ஆண்டவருக்குள்ள பயங்கர ஐக்கியத்துல இருக்கிறாங்கப்பான்னு. ஆனா ஆண்டவருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். தேவனுடைய ஐக்கியத்துல நம்ம குறைபாடு உள்ளவர்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, ஒண்ணு வெளிச்சமாயிரு, இல்லைன்னா இருளாயிரு. ஹல்லேலூயா. இப்படி ஏமாற்றுறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரரேன்னு கூப்பிடுறாரு, மதிக்கேடரேன்னு கூப்பிடுறாரு, மாய்மாலக்காரனேன்னு கூப்பிடுறாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையேன்னு கூப்பிடுறாரு, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கூப்பிடுறாரு, பொய்யரேன்னு கூப்பிடுறாரு. நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா கசடுகளையும் எல்லா இருளையும் நீக்கி போடுவதற்கு கர்த்தர் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். வாஞ்சிக்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற எல்லா விதமான குட்டி குட்டி பிரச்சனைகள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம், எல்லாத்தையும், பெரிய பாவம் செய்யணும்னு இல்லை, சின்ன பாவமே ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய தடையா இருக்கிறது, அத்தனையும் ரிமூவ் பண்ணுங்கப்பா. ஆவியானோட்ட கேட்கணும். ஆண்டவரோடு இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது. அபிஷேகம் கிடைச்ச மாதிரி தேவன் சொன்னார் என்று ஏமாற்றக்கூடாது. தேவனோடு உறவு இல்லைன்னா கர்த்தரோடு இருக்க முடியாது. தேவனை ஏமாற்ற முடியாது. மனிதர்களை ஏமாற்றிடலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. தேவனோடு ஐக்கியம் சரியாக இருந்தால்தான் நம்ம குடும்ப உறவுல, நம்ம குடும்பத்துல நண்பர்கள்ட்ட ஒரு ஐக்கியம் இருக்கும். அடிக்கடி நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோட சண்டை வருதா? நண்பர்களோட சண்டை வருதா? வேலை பார்க்குற இடத்துல சண்டை வருதா? பிரச்சனை நம்மளுக்குள்ளதான் இருக்கு. நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுல சரியா இருந்தாதான் சுற்றி இருக்கிற ஜனங்களோடு நம்ம ஐக்கியப்பட்டு இருப்போம். நிச்சயமா நம்மளுக்கு எகென்ஸ்டா பண்ணுவாங்க, நிச்சயமா நம்மளை எகென்ஸ்டா பேசுவாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்வாரு? அந்த ஐக்கியம் இருக்கும்போது, மன்னிச்சிரும் மகளே, நான் மன்னிச்ச மாதிரியே மன்னிச்சிறேன். பேசிட்டு போறாங்க, அறியாம பேசுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நீ மன்னிச்சிறேன் சொல்வார்ல. அந்த உறவுல நம்மள ஐக்கியம் இல்லைன்னா எல்லாரு கூடயும் கசப்பு தான் இருக்கும், சண்டை தான் இருக்கும், கோபம் தான் இருக்கும், எரிச்சல் தான் இருக்கும். யார்கிட்டையும் சமாதானமாய் இருக்கவே முடியாது. சிலுவையுடைய அர்த்தமே பாருங்களேன், சிலுவை யோசித்து பாருங்க. மேலேருந்து கீழே, இங்கிருந்து இந்த பக்கம் இல்லை. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு தான் மேலேருந்து கீழே வர்றதில்லை, நமக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு தான் அந்த சைடில். அது மட்டும் இல்லை, மற்ற மனிதர்களை தேவனோடு இணைக்கும் உறவையும் நம்ம ஆண்டவர் செய்யும்படியா சொல்றார். அப்போதான் நம்ம பரலோகம் போக முடியும்னு சொல்றார். அவரோடு உறவில் வளர வளர பாவத்தை வெறுத்துருவோம். பழைய பாவங்களை எல்லாம் விட்டுட்டு தேவனோடு உறவு வைத்துக்கொள்ள ஆசைப்படும் போதுதான் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். எகிப்தை நினைக்காதீங்க, எகிப்துல இருதயத்தை வச்சிடாதீங்க. ஆண்டவரோடு கூட உறவுல அந்த அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்துக்கு கீழே இருக்க வாஞ்சிங்க. நம்மளுக்குன்னு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு லைஃப் இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப் இருக்கு. அதுக்குள்ளதான் போயாகணும், இப்படித்தான் போயாகணும். ஏன் அவங்க மட்டும் அப்படி, அவங்க மட்டும் இப்படி பண்றாங்க, நம்மளுக்கு இப்படித்தான், இந்த வழியா போனாதான் நம்ம பரலோகம் போக முடியும். இது கடினமான உபதேசமா இருந்தாலும் இது பரலோகத்தை நோக்கி நம்மளை நடத்தி செல்கிற காரியம். ஹல்லேலூயா. கடைசியா நம்ம சபையில கேட்கிற அற்புதமான ஒரு வார்த்தையில போதகர்கள் சொல்லுவாங்க, 2 கொரிந்தியர் 13:14, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவோடு அன்பில் ஐக்கியம், குமாரனோடு கிருபையில் ஐக்கியம், இங்கே பரிசுத்த ஆவியானவரோடு தினமும் ஐக்கியம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம் இருந்தாதான் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மளுக்கு கிடைக்கும். அதுல வளர ஆரம்பிப்போம், பிதாவின் அன்பு பெருக ஆரம்பிக்கும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். நம்ம போகிற இடமெல்லாம் ஜெயம் கிடைக்கும். தெய்வீக பலன், தெய்வீக ஞானம், தெய்வீக வளர்ச்சி, ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் இந்த பூமியிலே பரலோகமாய் நம்ம வாழ முடியும். ஆமென் சொல்லுவோமா? திரியேக தேவனின் ஐக்கியம்
எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இங்கே பரிசுத்த ஆவியானவரோடும் கூட இந்த ஐக்கியம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஐக்கியம் நமக்குள்ள இருந்தாதான் இந்த உலகத்தை, சாத்தான, மாம்சத்தை ஜெயிக்க முடியும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க முடியும். நம்மள்ட்ட எவ்வளவு வேணும் இருள் இருக்காது. கர்த்தரை போல நாமளும் பிரகாசிப்போம். நம்மிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இருக்காது. ஹல்லேலூயா. ஒளியிலே நடப்போம், அவரை போல பரிசுத்தமாய்வோம், மாறுவோம், பரலோகம் சேருவோம். அவரோட ஐக்கியப்பட வாஞ்சிங்க. இந்த 1 மணி நேரம் ஜெபத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களோடு கூட ஐக்கியப்பட அவர் வாஞ்சிக்கிறார். அதனால தான் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களோடு கூட பேச அவர் விரும்புகிறார். உங்களோடு கூட உறவாட அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த 1 மணி நேரத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு நேரம் நீங்கள் ஜெபிக்க மறந்தாலும் இன்னொரு நேரத்தில் உட்காருங்க. எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் அலாரம் வச்சுட்டு நம்ம உட்காந்து ஜெபம் அலாரம் அடிச்சிருச்சுன்னு முடிக்காதீங்க. டைம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. கர்த்தரோடு இருக்கிற உறவு முக்கியம். உலக ஐக்கியம் வேண்டாம். மற்றவர்களோடு கூட இணைந்து நம்ம இருக்கணும், அவங்களோடு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டாம். கர்த்தரோடு முதல்ல அந்த ஐக்கியத்தை சரி பண்ணுங்க. அவர் நல்லவர். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசின அற்புத வார்த்தைக்காய் நன்றி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. என் உள்ளம் ஏங்குதையா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. உம்மோடு கூட உறவு வைத்துக்கொள்ள, உம்மோடு கூட ஐக்கியப்பட அப்பா நீங்க விரும்புறீங்க. அப்பா ஸ்தோத்திரம். நீங்க உண்மையுள்ளவராக இருக்கிறீங்கப்பா. எங்களை ரட்சித்து அழகு பார்த்து ஆண்டவரே எங்களை உயர்த்தி ஒரு குடும்பத்தை கொடுத்து எங்களை நம்பி அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே எல்லா காரியங்களையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியா எங்களோடு கூட இருக்கிறீங்க. அப்பா ஸ்தோத்திரமானா இந்த உறவுல பலப்படணும்னு சொல்றீங்க. அது ஜெபத்தின் மூலமா தான் அந்த உறவு பலப்படும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை கர்த்தரை துதிக்கிற துதியிலும் ஜெபத்திலும் நாங்கள் அனுதினமும் வளர கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா உம்மோடு கூட நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிற அனுபவத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். மனிதர்களோடு பேசுவதை குறைத்து விட்டேன், கர்த்தரோடு பேசுவதை அதிகப்படுத்த கர்த்தர் கிருபை தாங்க. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட சுபாவங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் எல்லா இருளையும் அகற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்பேற்பட்டவர்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருந்து உம்மோடு கூட ஐக்கியப்படும் பொழுதுதான் அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். அப்பா எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தரோடு இருக்கிற உறவு பலப்படும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நாங்கள் குற்றம் இல்லாதவர்களாய் நிற்கும்படி எங்களை முடிவு பரியந்தம் நீர் ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. நன்றி. உம்முடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஜெபிக்க வைங்க, உறவாடுங்கப்பா. ஒவ்வொருத்தர் கூட பேசுங்கப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய விருப்பம், உம்முடைய ஆசை, உம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்களதாய் மாறட்டும் ஆண்டவரே. நீர் யாரை மன்னிக்க சொல்றீரோ நாங்கள் மன்னிக்கணும் அப்பா. யார் மேல அன்பு காட்ட சொல்ற எல்லாரையும் நேசிக்கணும். நீர் எல்லாரையும் நேசிச்சிங்களப்பா. அது போல அந்த நேசம் எங்களுக்குள்ள வரட்டும். உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமா எங்களோடு கூட இடைப்பட்ட அப்பா ஸ்தோத்திரமே. ஆவியானவருக்கு கோடி நன்றிகள். எங்களுடைய ஐக்கியம் எங்கள் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன்.